நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். மோடி பிரதமரான பிறகு நம்ம மக்களோட மனசுல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு? இது ஒரு சின்ன கேள்வி இல்ல. ஏன்னா நம்ம மக்களோட எண்ணங்கள் பல விஷயங்களால மாறிட்டே இருக்கும். வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவாக பாப்போம். அச்சே தின் என்ற எதிர்பார்ப்பும் இன்றைய யதார்த்தமும். மோடி ஆட்சிக்கு வந்தப்போ அச்சே தின் நல்ல நாட்கள் வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பொருளாதாரம் சூப்பரா வளரும், வேலைவாய்ப்பு பெருகும், ஊழல் இல்லாம போயிடும்னு எல்லோரும் நம்பினாங்க. ஆரம்பத்துல சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் பணமதிப்பிழப்பு, டிமோனிடைசேஷன், ஜிஎஸ்டி போன்ற முடிவுகள் பொருளாதாரத்துல பல கலவையான விளைவுகளை ஏற்படுத்திச்சு. ஒரு பக்கம் வளர்ச்சி நம்பிக்கை இருந்தாலும் சின்ன சின்ன தொழில்கள், தினக்கூலிகள் மத்தியில ஒருவித சோர்வு வந்துச்சு. வேலைவாய்ப்பும் இன்னமும் ஒரு பெரிய சவாலாத்தான் இருக்கு. அதனால ஒருத்தர் மோடியோட பொருளாதார கொள்கையை முழுசா ஆதரிச்சா இன்னொருத்தர் அதிருப்தியில இருக்காங்க. மனசுல ஒருவித நிச்சயமற்ற தன்மை வந்திருக்குன்னு சொல்லலாம். தேசியவாதமும் சமூக நல்லிணக்கமும். மோடி தலைமையிலான பாஜக அரசு தேசியவாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துச்சு. நம்ம நாட்டோட கலாச்சாரம், பாதுகாப்பு, பாரம்பரியம் இதெல்லாம் தலைதூக்கி நிற்குதுன்னு பலரும் பெருமைப்பட்டாங்க. குறிப்பா எல்லை பாதுகாப்பும் தீவிரவாத ஒழிப்பும் நிறைய பேர் மனசுல பெரிய ஆதரவை பெற்றுச்சு. ஆனா இந்த தேசியவாத எழுச்சி சில சமயங்கள்ல சமூக நல்லிணக்கத்துல சின்ன சிக்கல்களை உருவாக்குச்சு. மத சிறுபான்மையினர் மத்தியில ஒருவித அச்சம் நிலவுறதாகவும் பெரும்பான்மை மதத்தோட ஆதிக்கம் அதிகமாறதாகவும் சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. பசு பாதுகாப்பு, லவ் ஜிஹாத் போன்ற விவகாரங்கள் சமூகத்துல பிரிவினைகளை ஏற்படுத்தின. அதனால ஒரு பக்கம் ஒற்றுமை உணர்வு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரிவினைகளும் அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். உலக அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாடு. மோடி ஆட்சி வந்த பிறகு உலக அரங்கில் இந்தியா ஒரு முக்கியமான சக்தியா மாறிடுச்சு. பல நாடுகளோட உறவுகள் பலமாச்சு. வெளியுறவு கொள்கைகள் ரொம்ப தைரியமாவும் தன்னம்பிக்கையோடவும் வெளிப்படுது. இது நம்ம மக்களுக்குள்ள ஒரு பெரிய பெருமையை உருவாக்குச்சு. உலக நாடுகள் நம்ம இந்தியாவை மதிக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. டிஜிட்டல் இந்தியா கொடுத்த மாற்றம். டிஜிட்டல் இந்தியா திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஆன்லைன் சேவைகள், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்மார்ட் போன் பயன்பாடுன்னு கிராமங்கள் வரைக்கும் இது பரவி இருக்கு. நம்மளோட வேலைகளை இது ரொம்ப எளிமையாக்கி இருக்கு. தொழில்நுட்பத்தின் மேல ஒரு நம்பிக்கையும் அதை பயன்படுத்துற ஆர்வமும் மக்களிடையே ரொம்பவே அதிகமாயிருக்கு. சமூக ஊடகங்களின் தாக்கம். இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மக்களோட மனநிலையை உருவாக்குறதுல பெரிய பங்காற்றுது. அரசோட திட்டங்கள், சாதனைகள் இதெல்லாம் உடனுக்குடன் மக்கள் கிட்ட போய் சேருது. அதே சமயம் தவறான தகவல்கள், வதந்திகள், வெறுப்பு பிரச்சாரங்கள்னு பல விஷயங்களும் சமூக வலைத்தளங்கள்ல பரவுது. இதனால மக்களிடையே ஒருவித பிளவும் துருவ முனைப்பும் ஏற்பட்டிருக்கு. கடைசியாக, மோடி பிரதமரான பிறகு நம்ம இந்திய மக்களோட மனசுல பலவிதமான மாற்றங்கள் வந்திருக்குங்கிறத மறுக்க முடியாது. வலுவான தேசியவாத உணர்வு, தொழில்நுட்பத்தின் மேல ஆர்வம், உலக அரங்கில் இந்தியாவுக்கு கிடைத்த அங்கீகாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயம் பொருளாதார சவால்கள், சமூக நல்லிணக்கம் குறித்த கவலைகள், அரசியல் துருவ முனைப்பு இதெல்லாம் மறுபக்கம் இருக்கு. மக்கள் மனசுங்கிறது ஒரு இடத்துல நிக்காது, அது மாறிட்டே இருக்கும். மோடியோட தலைமையில இந்தியாவோட எதிர்காலம் பத்தி நம்பிக்கை, அச்சம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம்னு பல கலவையான உணர்வுகள் நம்ம மக்கள் மனசுல இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாற்றங்கள் பத்தி உங்க கருத்து என்ன? பகிர்ந்துக்கலாமே.